Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம் கணேஷ், அத்தியாயம் 12. வியாழக்கிழமை என்றான் வசந்த். ஏனோ 24 மணி நேரம் கூட இல்லை. நம்மளால் இதை இனிமே தனியாக பாதுகாக்க முடியாது, பார்த்துக்க முடியாது. பக்கபலம் வேணும். போலீஸா? ஆமாம். அவங்ககிட்ட என்ன சொல்கிறதா உத்தேசம்? நடந்ததை நாம் கண்டுபிடிச்சதை அப்படியே சொல்லலாம். அதிலிருந்து அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னு பார்க்கலாம். யாரை பார்க்குறத உத்தேசம்? இது டிஐஜி லெவலுக்காவது போக வேண்டிய சமாச்சாரம். ராஜேந்திரன் பேரை பயன்படுத்தி பார்க்கலாமே. காவேரி பவனில் ஒரு கான்கிரீட் குடத்திலிருந்து நிஜ நீர் வார்த்து கொண்டிருந்தால் 5ஆம் மாடியில் இருந்தது டிஐஜி பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அலுவலகம். கணேஷ் காத்திருக்க உள்ளே சீட்டு அனுப்பப்பட்டது. சிரிக்க மாட்டீங்களா பாஸ்? எதுக்கு சிரிக்கணும்? நாம் ரொம்ப கற்பனையோடு இந்த கேஸை கொண்டு போகிறோமேன்னு எனக்கு தோணுது. லஸ்மா சாப் சாஹேப், அவர் கரித்தாரே என்றாள் சேவிகா. உள்ளே சென்ற கணேஷ்க்கு டிஐஜி மிகுந்த இளைஞர் போல தோற்றமளித்தார். ஆறுதலாக இருந்தது. சொல்வதை காது கொடுத்து கேட்பார். சிட் டவுன் மிஸ்டர் கணேஷ். உங்களை பற்றி ராஜேந்திரன் சொல்லியிருக்கார். ராஜேந்திரன் உங்களுக்கு தெரியுமா? 2 பேட்ச் சீனியர். கொஞ்சம் காலம் சேர்ந்தா போல இருந்தோம். என்ன விஷயம்? பெங்களூருக்கு எதுக்கு வந்தீங்க? ஏதாவது கேஸா? உங்ககிட்ட முன்னாலேயே வந்திருக்க வேண்டிய கேஸ் இது. கொஞ்சம் தாமதிச்சோன்னு எனக்கு தோணுது. கணேஷ் எதிர் சுவரில் இருந்த கர்நாடக மாநிலத்தின் விவரமான வரைபடத்தை பார்த்தான். அங்கங்கே சிவப்பு, பச்சை, நீல கொண்டைகள் கொண்ட பின்கள் குத்தப்பட்டிருந்தன. முதலமைச்சரின் சுற்றுலா நிகழ்ச்சி நிரல் எழுதியிருந்தது. இதற்கு முன் பதவியில் இருந்த அதிகாரிகளின் பெயர்கள், அதிகாரத்தில் இருந்த வருஷங்கள் எல்லாம் அழகாக ஒரு பலகையில் எழுதி, ஓரத்தில் ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ, விஹெச்எஃப் எல்லாம் இருந்தது. சார், நாளைக்கு கவர்னர் மாளிகைக்கு இரானிய தூதுவர் வர்றார் இல்லையா? ஆமாம் என்றார் சற்று ஆச்சரியத்துடன். இதில் பூந்துட்டிங்களா நீங்கள்? சரிதான். இல்லை சார், நாங்கள் அகஸ்மாத்தாக மாட்டிக்கிட்டோம். சுருக்கமாக சொன்னால் நடந்தது 3 நாள் முன்னால். அது என்னைக்கிட வசந்த்? திங்கக்கிழமை ஞாபகம் பாஸ். நடந்த ஒரு வருஷம் ஆனாப்பில் இருக்கு சார். ராப்பால் தூக்கம் இல்லாமல் நான் அடிபட்டிருக்கோம். தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே நாங்கள் இருக்கமே. நீங்கள் ஏன் அல்லல் படணும்? என்ன சொல்லுங்கள். நாளைக்கு ஈரான் தூதுவர் முன்னாள் மாநில நாடக குழு ஒரு யக்ஷகானம் நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. தெரியும். அதில் ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடக்க போகும்னு எங்களுக்கு சந்தேகம். வாட்? டிஐஜி நிமிர்ந்து உட்காந்து. என்ன சார் புதுசாக சொல்லிக்க? ஈரான் தூதுவரை ஒரு ஈரானியரை கொலை செய்ய முயற்சிக்க போகிறான்னு நாங்கள் நினைக்கிறோம். மை காட், எப்படி சொல்கிறீங்க? சார், நாங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் சர்க்கம்ஸ்டான்ஷியல் தான். எல்லாம் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு முடிவெடுத்த விவகாரம் தான். நாங்கள் இந்த மாதிரி நினச்சதுக்கு ஆதாரம் என்னங்கிறத சொல்கிறோம். நாங்கள் முடிவெடுத்தது சரியானு நீங்கள் தீர்மானிங்க. சரி. பிருந்தாவனில் மெட்ராஸ்லேருந்து வந்துட்டு இருந்தபோது ஆரம்பித்ததுங்க இது. டிஐஜி மிகவும் கவனத்துடன் கேட்டார். கணேஷ் நடந்தது அத்தனையும் சொன்னார். ரெஸ்டாரண்ட், ராஜேஸ்வரி, ஹிந்துஸ்தான் ட்ரெக்கர், இந்திரா நகர் வீடு, மறுபடியும் ஒயிட்ஃபீல்ட் பாதை, அங்கே கார் கவிழ்ந்தது, யக்ஷகானம், நூல் நிலையம், மறுபடி ராஜேஸ்வரி, அண்ணன் குறிப்புகள், வாய்ஸ் சிந்தசிஸ், மகேஷை ஆஸ்பத்திரியில் சேர்த்தது, இன்ஸ்டிடியூட் தந்த விஞ்ஞான தகவல்கள், மகேஷ் சொன்ன நிமிஷா. வெரி இன்ட்ரெஸ்டிங். டெலிஃபோனை எடுத்து எஸ்பிஐ கூப்பிட்டு, மனோகர், நாளைக்கு ஈரான் அம்பாசடர் பூரா ப்ரோக்ராமும் எனக்கு உடனே வேணுமே என்றார். கவர்னர் மாளிகையில் வரவேற்பு கொடுக்குறப்போ, யக்ஷகானம் நடக்கிற போது இப்படியோ ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுக்கிட்டு இறங்க ரொம்ப ஓடாதீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சபடி அது என்ன சொன்னீங்க? வாய்ஸ் கமாண்ட், அதாவது நிமிஷாங்கிற வார்த்தை வர்றப்போ ஏதோ ஒரு சாலினாய்டு ஆப்ரேட் பண்ணி அது எதையோ பற்ற வைக்க போகிறது. இதுதானே உங்கள் ஐடியா? ஏறக்குறையாத மாதிரி தான். அதாவது ஒரு விதமான எலக்ட்ரானிக் சாதனத்தை நாளைக்கு அந்த நிகழ்ச்சியின் போது உபயோகிக்க போகிறாங்க. ஆமாம், அந்த சாதனத்தை அவங்க உள்ளே எப்படி எடுத்துகிட்டு போய்த்தானே ஆகணும். ஆமாம் சார். ஆனால் மகேஷ் சொன்னபடி அது ரொம்ப சிறிய சாதனமாக இருக்கலாம். நெருப்பு பெட்டி அளவு கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு குண்டையோ கிரனடையோ அல்லது பாமையோ எதையோ பற்ற வைக்கணுமா இல்லையா? அதை அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போய்த்தானே ஆகணும். எஸ்பி உள்ளே ஒரு டைப் அடித்த காகிதத்தை காட்டினார். லெட் மீ சி. ஓ, இன்னி ராத்திரியே ஃப்ளைட்டில் வர்றாரா? மனோகர், நீங்கள் கொஞ்சம் ஏர்போர்ட் போயிட்டு வாங்க. கவர்னர் மாளிகைக்கு ரூட்டை மாற்றிடுங்க. என்ன? எனிதிங் சார்? மேபி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கலாம்னு கொஞ்சம் தெரியுது. அப்புறம் இந்த யக்ஷகானம் நடத்துகிற ட்ரூப் யார்? எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார். சங்கீத நாடக அகாதமியை சேர்ந்தவங்க. ஃபோக் டான்சர்ஸு, சிங்கர்ஸு.
இந்த யக்ஷகானத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறவங்க அத்தனை பேர் லிஸ்ட்டும் வேணும். ராஜ்பவனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நிகழ்ச்சி நிரல் மாறுதல் இருந்தாலும் இருக்கும்னு சொல்லுங்கள். எஸ் சார். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் சார் என்றார் வசந்த். யக்ஷகானத்தை கேன்சல் பண்ணிடலாம் அதுதானே இந்த புன்னகை தட்டியாச்சு. கிளாடி சார் நீங்கள் பாஸ் பார்த்தீங்களா, கிரேட் மேன் திங்க் அலைக்க. ரொம்ப சுலபம், அதுதான் கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் இதில் சம்பந்தப்பட்டவங்க சுலபமாக தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. யார் இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சதி நடக்க போகுதுன்னா அதை நாம் கண்டுக்கிட்டு இதாகவே காட்டிக்கக்கூடாது. பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அது முக்கியம். மனோகர், முதல்ல நாளைக்கு செக்யூரிட்டியை கம்ப்ளீட்டாக டைட்டன்ஸ் பண்ணும்படி சொல்லுங்கள். அதிகப்படியாக ஆளுங்களை போட்டு இந்த யக்ஷகான ட்ரூப் உள்ள நுழையிற போது துப்புரவாக எல்லாரையும் சர்ச் பண்ண ஏற்பாடு செய்யுங்க. சார் இது ஒரு நிமிஷங்க சார், இதில் கொஞ்சம் ரிஸ்க் இல்லையோ என்றார் கணேஷ். இல்லை, ரிஸ்க் எடுக்க மாட்டோம். இங்கே விரும்புகிறது நாளைக்கு அந்த குற்றத்தை தடுக்கிறது. நாங்கள் விரும்புவது குற்றமும் தடுக்கப்படணும். அதை செய்த முயற்சித்த ஆளுங்களையும் கண்டுபிடிக்கணும். இந்திரா நகரில் விலாசம் சொன்னீங்க, ராத்திரிக்குள்ளே விசாரிச்சிடலாம். அப்புறம் தியாகராஜர்னு நான் சொன்னீங்க, லைட்டிங் அசிஸ்டண்ட்டு, அவரையும் ராத்திரிக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த பங்களாவில் யார் இருந்தாலும் ப்ரிவென்டிவாக அரெஸ்ட் பண்ணிடலாம். முக்கியமாக இது சம்மந்தப்பட்ட இந்தியர்களை பற்றி தான் எங்களுக்கு கவலை. எந்த குரூப்பு, தீவிரவாதிகளா இல்லை பணத்துக்காக கொலை ஏற்பாடு பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும். கவலைப்படாதீங்க. யக்ஷகான நிகழ்ச்சியை ரத்து செய்யணுமா இல்லையாங்கிறது நாளைக்கு தீர்மானிக்கலாம். நீங்கள் எதுவும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க தெரியும் சார். இடத்த சர்வே பண்ணிவிட்டு வந்துடலாம். நாங்களும் வரலாமா சார்? வரணும்னா வாங்க, தேவையில்லை. அப்புறம் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு, அவரையும் பார்த்துட்டா போச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை நான். ஆனால் இந்த விவகாரத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்தே ஆக வேண்டும். அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுறது ரொம்ப சுலபம். அது தேவையான்னு நாளைக்கு தீர்மானிக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறது எல்லாம் துண்டு துண்டாக ஒன்றுக்கொன்று சம்மதம் இல்லாத விஷயங்கள். நாளைக்குள்ளே ஓட்டு போட்டுடலாம். கவலைப்படாதீங்க. இனிமேல் எங்ககிட்ட விட்டுருங்க. நாளைக்கு நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை. அடுத்த முறை இந்த மாதிரி அமெச்சூர் ஒர்க் செய்யாதீங்க. முதல்ல போலீஸ்கிட்ட போயிடுங்க. அப்போது கணேஷ் குறிப்பிருந்து எழுதான் வண்டியில் கொண்டு விட சொல்கிறேன். மனோகர், இவங்களை விட்டுட்டு இவங்க கொடுத்த அட்ரஸ்களில் விசாரிச்சுட்டு வந்துடுங்க. இந்திரா நகர் வீட்டில் யார் இருக்காங்க, அந்த இந்துஸ்தான் வண்டி யாருது, எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க. குட் நைட் மிஸ்டர் கணேஷ். ராஜேந்திரனை கேட்டதாக சொல்லுங்கள். அதுக்கு முந்தி ஃபோனில் பேசினா நீங்கள் வந்துட்டு போனதாக சொல்கிறேன். குட் நைட் சார். எஸ்பி மனோகர் அவர்கள் இருவரையும் ஹோட்டலில் கொண்டு விடும் வரை காரில் எதுவும் பேசவில்லை. என்ன பாஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க, போலீஸ் அதிகாரிங்க? ஆச்சரியமில்லை வசந்த், அவங்க ஃபீல்டில் நாம் குறுக்கிட்ட போல தான் ஆகிறது. ஆனால் டிஐஜி உடனே செயல்பட்டார். நம்ம சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டார். உடனே செயல்பட்டார். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனால் நாளைக்கு ஏற்கனவே நம்ம ஓரம் கட்டிட்டார, அதனால பரவாயில்ல, குற்றம் தவிர்க்கப்பட்டாலும் சரி. இப்போ என்ன, அந்த தியாகராஜருங்கிற குறக்களி போட்டுருவாங்களா? பத்திரத்துக்கு இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தள்ளிடுவாங்க. ராஜஸ்ரீ கூடவா? ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்மளை விட்டுடுவாங்கல்ல. ஹோப் ஸோ. யக்ஷகானத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பாஸ், கேஸ் ஒரு வழியாக நம்ம கையை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. அப்பாடா, இன்றைக்கி ராத்திரியாவது ஒழுங்காக தூங்கலாம் இல்லையா? அமிதாப் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கானமே, ஒரு நட போய் விசாரிச்சுட்டு வந்துடுவோமா? அப்புறம் வசந்த் ஏன் வரலன்னு கோவிச்சுப்பார். அமிதாப் யார்? சரிதான், நீங்கள் எந்த யுகத்தில் இருக்கீங்க? வசந்த் எனக்கு கன்னடம் தெரிஞ்ச ஆள் உடனே தேவை. சரியாக போச்சு. எதுக்கு? இந்த யக்ஷகான புத்தகத்தை முழுக்க உட்காந்து படித்தாகணும் எனக்கு. பாஸ், போலீஸ் அதிகாரிங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி தானே சொன்னாங்க, போகுதுன்னு நிறுத்திக்கிங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. நாசுக்கா, ராத்திரி என்ன செய்ய போகிறோம்? இந்த புத்தகத்தை படிக்க சொல்லி கேட்கலாமே. படிக்க புத்தகம் இல்லைன்னா நான் தரேன், பென்ட் ஹவுஸு. வேண்டாம். அப்போ கன்னடம் படிக்க ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட ஷூ காட்டிட்டு நான் பிடிச்சிக்கலாமா? எங்கே போவேன் இந்த வேலையில்? என்ன பாஸ், பிரம்மச்சாரியை பெங்களூரில் கேட்குற கேள்வியாது என்று அறைக்கு வெளியே சென்று கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆளை, பாஸ் இது வெங்கட் சாமப்பா, சர்வீஸ் லிஃப்ட் அட்டெண்டன்ட்டு, பொழுது போகாத சமயத்தில் கன்னடத்தில் போயிட்ரியெல்லாம் எழுதுறான். பன்னி சுவாமி, தமிழ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கன்னடாவில் விளையாடுறார் சார். சரி நீ போ. அவன் போனதும், உட்காருங்க மிஸ்டர் சாமப்பா, இந்த புத்தகத்தை பாருங்கள். ಗೊತ್ತು ಯಕ್ಷಗಾನ ಪುಸ್ತಕ. இதில் எந்தெந்த இடத்துல நிமிஷான்னு வருது அதையெல்லாம் எனக்கு பார்த்து சொல்ல முடியுமா? வெங்கட சாமப்பாவுக்கு தமிழ் பேச தெரியாவிட்டாலும் பொதுவாக பெங்களூர்காரர்களைப் போல தமிழ் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கவில்லை. கணேஷ் மறுபடியும் ஒரு முறை தன் குறிக்கோளை விளக்கி சொல்ல, சரி அர்த்தவாய்த்து என்று சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அதன் பக்கங்களை புரட்டினான். சற்று நேரத்தில், இல்லை நோடி என்று புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் விரல் வைத்து காட்டினான். என்ன எழுதியிருக்கீங்க? நிமிஷா தொடரும்.